என்ன இந்த அக்கா போன் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருக்குல்ல, அப்புறம் எப்படி போன் எடுப்பாங்க? சமீர், இந்த சுராஜ் அண்ணா ஏன் என் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு உங்ககிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு, அப்புறம் எப்படி போன் அட்டெண்ட் பண்ணுவாரு? சித்தி, மைத்திலி பெரியம்மா எங்க? சுரேஷ் பெரியப்பா கூட காணோம். பதில் சொல்லுங்கப்பா. அவங்க எப்ப வருவாங்க? இங்க பாருங்க, அவங்க வந்துருவாங்க. ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஆமா ஆமா வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து விளையாடுங்க. அப்புறம் சமீர் 2 பேருக்கு டாய்ஸ் எடுத்துட்டு வா விளையாடுறதுக்கு. இவங்க இப்ப நிம்மதியா உட்கார்ந்து விளையாடுவாங்க. ஓகே? வேண்டாம், எனக்கு டாய்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்களுக்கு வெறும் பெரியம்மா மட்டும் தான் வேணும். பெரியம்மா வராம நானும் போய் தூங்க மாட்டேன். வந்துருவாங்க துருவன் கண்ணா, வந்துருவாங்க. வந்துதான் ஆகணும். உன்னால இந்த குழந்தைகளை சமாளிக்கவே முடியாது. நான் இவங்களுக்காக தான் அக்காவுக்கு போன் பண்றேன்னு நினைக்கிறியா? நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? ஏய் இல்ல, நான் சும்மாதான். எந்த விஷயத்தையுமே நீ சீரியஸா எடுத்துக்க மாட்டியா சமீர்? மம்மி மம்மி பசிக்குது, ஏதாவது கொடுங்கள. உங்களுக்கு தெரியுமா சித்தி, எங்களுக்காக இன்னைக்கு அப்பா தான் சமைக்கிறாரு. அப்படியா? சமீர், நீ குழந்தைங்களை பாத்துக்கோ, நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். ஓகே? அப்புறம் மைத்திலி அக்காவுக்கு போன் பண்ணிக்கிட்டே இரு. இன்னைக்கு இந்த அத்தம்மாவுக்கு நல்லாவே பாடம் சொல்லி கொடுக்கறேன். அதாவது அத்தம்மாவுக்கு நிதானமாவே புரிய வைக்கிறேன். நீ எதுவும் பேசாத, என்னை விட்டு விலகி ஏறுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? எங்க போனாலும் என் பின்னாடியே வர வந்து என் மேல மோதிக்கிட்டு இருக்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டியா? என் கண்ணு முன்னாடி வராத. இல்ல என்ன இல்ல இல்ல அது தயவு செஞ்சு அழாத. நான் உண்மையிலேயே அந்த அர்த்தத்துல சொல்லணும்னு உனக்கே தெரியும். You know what, ருத்ரா? நீ எப்போ எதை எந்த அர்த்தத்துல பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. மயூரா, It's okay. Thank you. Thank you. ஒவ்வொரு தடவை நீ என்ன மன்னிக்கிறதுக்கு தான். உனக்கு ரொம்ப நல்ல மனசு. Thank you. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு, அண்ணன் முகத்திலையும் அண்ணி முகத்திலையும் சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ணி வாழ்நாள் பூராவும் எதுக்காக தவிச்சிட்டு இருந்தாங்களோ அதை நீ கொடுத்துட்ட. தேங்க்ஸ். இது வரைக்கும் எங்களால செய்ய முடியாததை இன்னைக்கு நீ இந்த வீட்டுல செஞ்சு காட்டிட்ட. எனக்கு தெரியல ருத்ரா, நான் இந்த வீட்டுக்கே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஐ நோ அக்காக்கு ஒரு சொந்தமான குழந்தை தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அந்த குழந்தை வந்த உடனே மொத்த குடும்பமும் பிரிஞ்சிரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
ஐ மீன் நீ அவங்கள மிஸ் பண்ற, கயல், துருவா எல்லாரும் அவங்கள மிஸ் பண்றாங்க. அக்காவும் அண்ணாவும் எந்த நிலைமையில இருக்காங்கன்னே தெரியல. அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். மயூரா, நீ கவலைப்படாம இரு. நான் சுராஜ் கிட்ட பேசிட்டேன். இந்த பிரச்சனையை தீர்க்க ஏதாவது வழி இருக்கும். நீ தேவையில்லாம இந்த விஷயத்தை நினைச்சு குழம்பாத. நீ என்னைக்காவது தப்பு பண்ணிருக்கியா? அடடடடா, பசி உயிர் போகுது. சீக்கிரம் சீக்கிரம் சமையல முடி ஷாலினி. அம்மா என்ன பண்ற? வெறும் பாஸ்தா, வேற எதுவும் இல்ல. பாஸ்தா? கயல் பாசான சந்தோஷத்துல ஏதாவது பண்றியா? இட்ஸ் an Italian dish அத்தம்மா. விடுங்க. இப்ப இத பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சொல்லி கொடுத்தாலும் புரிய போறது இல்ல. இது என்னோட குடும்பத்துக்கு மட்டும்தான். ஏன்னா மொத்த குடும்பத்துக்கு சமைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது இல்ல. என்னது? என்ன பேசுற நீ? ஒரு நிமிஷம். ஃப்ரிட்ஜ் 2 பிரிவாக்கிட்ட, மேல உள்ளது உங்களுது, கீழே உள்ளது என்னோடது. என்னது? யார கேட்டு நீ ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறத ரெண்டா பிரிச்ச? அப்புறம் ஏன் குடும்பம் உன் குடும்பம்னு பிரிச்சு பேசுற? இது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமேலும் இந்த வீட்ல அப்படிதான் இருக்கணும். ஓகே, ஃபைன். இனிமே இந்த மொத்த குடும்பத்துக்கு சமைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. என்னால எல்லாம் பண்ண முடியாது. என்னால பண்ண முடியாதுன்னா? நீ இந்த வீட்டோட மருமக தானே? இந்த வீட்டோட பொறுப்பை கையில எடுக்க வேண்டியது மருமகளோட கடமை. அப்படியா? இது இந்த புக்ல எழுதிருக்கு. இல்ல இது ஒரு லாவா? இல்ல இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து உங்ககிட்ட சொன்னாரா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அத்தம்மா. என் பேரு ஷாலினி, மைத்திலி நான் கிடையாது. இத நீங்க எவ்வளவு சீக்கிரம் உங்க மண்டையில ஏத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு அவ்வளவு நல்லது. சில சமயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க பேசுற எல்லா பேச்சையும் கேட்டுட்டு மைத்திலிக்கு அமைதியா இருக்காம நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கணும். என்ன பைத்திய மாதிரி உளர்ற? என்ன தைரியம் உனக்கு? அப்படியா? இந்த வீட்ல யார் யாரு என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையதா? இத்தனை வருஷமா இந்த மைத்திலேக்கா உங்களை எப்படிதான் சமாளிச்சாங்களோன்னு தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்களே, மைத்திலி எங்க வா, மைத்திலி எங்க போன்னு ஆர்டர் போட்டப்பெல்லாம் கேட்டாங்களே, ஒரு நாளாவது உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசிருப்பாங்களா? ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள ஒரு மனுஷிய கூட மதிக்கல. நீங்க செஞ்சதெல்லாம் இவ்வளவுதான். அவங்கள உங்க இஷ்டப்படி ஆட்டி வச்சீங்க. அக்காவுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு கனவுதான், ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும்னு. ஆனா நீங்க அதையும் பண்ண விடல. ஏன்னா அந்த குழந்தை உங்களோட ரத்தம் இல்ல. உங்களோட ரத்தம் மட்டும் அப்படி என்ன பண்ணிட்டாங்க? சமீர், அவர் உங்களோட ரத்தம் தானே அத்தமா? இந்த வீட்ல இருக்கிற உங்களை ருத்ரா தான் பாத்துக்கிறாரு. உங்க ரத்தம் சமீர் இல்ல. வாய மூட போறியா இல்லையா? மாட்டேன். நான் வாய மூட மாட்டேன். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் வாய மூடுவேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அத்தமா, என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. என்ன நடக்குது இந்த வீட்ல? மைத்தில இங்க இருந்து போனதுல இவ்வளவு மாற்றமா? மைரா, ஒரு நிமிஷம். ஐம் சாரி மைரா. கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா உனக்கும் எனக்கும் நடுவுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இங்க பாரு மைரா, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. அதனால நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருப்போம். உன் கூட சண்டை போடணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. இதுக்கப்புறமும் வராதுன்னு நம்புறேன். ஏன்னா இப்போ என்னால பசியோட சண்டை போட முடியாது. குட். இப்போதான்ப்பா உன் முகத்துல நான் ஸ்மைலையே பாக்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு மைரா, நான் உன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டின்னருக்கு போலாமா? இப்பவே. புரிஞ்சிடுச்சு. உன் செக்யூரிட்டியை பத்தி யோசிக்கிறல்ல, அத பத்தி நீ கவலைப்படாத. ருத்ராவையும் நாம கூட்டிட்டு போலாம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஓகே, போகட்டுமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எஸ். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அப்பா நான் இத சாப்பிடவே மாட்டேன்.
பாரு துருவா, என்னாச்சு துருவா? என்னாச்சு ருத்ரா? எங்கதான் இருக்கீங்களா மிஸ்டர் பாடிகார்ட்? சரி, டின்னர் கிளம்பலாமா? ஏன்னா இவ என் கூட வரா, நீங்க வந்துதானே ஆகணும். சரி, நம்ம கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, துருவாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்துடுறேன். சரி, 1 செகண்ட். துருவா, இந்தா ஒழுங்கா சாப்பிடு. அப்பாவும் இதைத்தான் சாப்பிடுறேன், சாப்பிடுப்பா. இல்ல, நான் இதை சாப்பிட மாட்டேன். புரிஞ்சுக்கோ துருவா, மைத்திலி பெரியமா இப்ப நம்ம வீட்ல இல்ல. எனக்கு இதான் சமைக்க தெரியும். ஓகே, ஐ ப்ராமிஸ். அப்பா நாளைக்கு உனக்கு புதுசா ஏதாவது செஞ்சு தரேன். இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்லப்பா, எனக்கு இது வேண்டாம். சரி, நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? இது கருகி போயிருக்கா என்ன? ம், இல்லடா, இது ஒண்ணும் கருகி போகல. இது என்ன தெரியுமா? திருஷ்டி போட்டு துருவா. கண்ணு பற்றக்கூடாதுல்ல. ஒரு விஷயம் சொல்லவா? அப்பாவுக்கு உன் வயசு இருக்கும்போது நான் தினமும் இதைத்தான் சாப்பிடுவேன். லைக் சீரியஸ்லி? யா, என்னோட அப்பாவுக்கும் சரியா சமைக்க தெரியாது. இந்த மாதிரி தான் சமைப்பாரு. ஆனா அட்லீஸ்ட் அவரோட சிரிப்பை பார்த்து நான் சாப்பிட்டுருவேன். அதனால நான் என்ன சாப்பிட்றேங்கிறதையும் மறந்துடுவேன். எனக்கு சிரிக்கவும் தெரியாது. ஓகே த்ருவா, ஜஸ்ட் கிவ் மீ 20 minutes. நான் உனக்காக டேஸ்டா சமைச்சு கொண்டு வரேன். ஓகே? கொஞ்சம் இரு மயூரா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் விட. தட்ஸ் ஃபைன் ருத்ரா. ஒரு நிமிஷம் மயூரா, நீ தயவு செஞ்சு பரோட்டா மட்டும் பண்ணாத. த்ருவா, நீ பண்ற பரோட்டாவும் அப்பா பண்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. சரி ஓகே, நான் பரோட்டா பண்ண மாட்டேன். ஓகே, வேற ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன். போலாமா? அம்மா மயிரா எங்க? கிச்சன்ல. கிச்சன்லயா? டின்னருக்கு சமைக்கிறாளா? யாரு, நீ வேணும்னு கேட்டிருந்தியா? இல்ல, துருவாக்காக. கமான்யா. மயிரா, சாரி ரோஹித், ஜஸ்ட் 20 minutes. ஓகே? என்ன பண்ற? சீஸ் அண்ட் மேக்ரோனியா? இத நீயா சமைக்கிற? யா ரோஹித், ஆக்சுவலி ருத்ராக்கு எதுவுமே சமைக்க தெரியாது. அதனால தான் த்ருவாக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? தட்ஸ் கிரேட். மேக்ரோனியை பாயில் பண்ணு ப்ளீஸ். ஷூர். Whoa! Oh my God, Rohit, I'm so sorry. என்னாச்சு ருத்ரா, ஏதாவது வேணுமா? இல்ல, உனக்கு ஏதாவது உதவி தேவையான்னு தான் நான் கேட்க வந்தேன். No thank you. Everything's under control. இந்த சீஸை பிரிச்சுட்டேன். Okay, perfect. மயிரா, என்னாச்சு? என்னமோ பட்டிருக்கு. Oh. ஓகேயா? ஒரு நிமிஷம். Okay. Yes. Thank you. Let's go. வா. There you go. Mac and cheese. என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணுல இன்னைக்கு நீ சமைச்சிருக்க இல்லையா?
அதுக்கு சிரிக்கிறான். சீக்கிரம் சாப்பிட்டு சொல்லு, டேஸ்ட் எப்படி இருக்கு? வாவ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. Thank you. பேப், நீ சேஞ்ச் ஆகணும்னா சேஞ்ச் ஆயிக்க. பிகாஸ் துருவா சாப்பிட லேட் ஆகும். நீ வரதுக்குள்ள இவனும் தூங்கிடுவான். No, I'm fine. நீங்க டின்னருக்கு வெளிய போறீங்களா? அப்ப நான் தனியா தான் உட்கார்ந்து டின்னர் சாப்பிடணுமா? துருவா வந்து நாங்க இங்க தான் சாப்பிட போறோம். அதுவும் உன் கூட சேர்ந்து இந்த மேக்ரோனியை தான் சாப்பிட போறோம். ரோஹித், ஆனா டின்னர் கேன்சல். நான் மேக்ரோனி சாப்பிடுற மூட்ல இருக்கேன். ஆமா, நிறைய இருக்குல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே, தட்ஸ் கிரேட். நான் எல்லாருக்காக ஃபோர்க் எடுத்துட்டு வரேன். ஏதாவது வேணுமா? தண்ணி. யா. மாவு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதான் உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. மயூரா, என்னாச்சு மயூராவுக்கு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பாவும் பிள்ளையும் ஏன் தான் இப்படி தூங்குறீங்களோ? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நசுக்கிட்டீங்க. இந்த கட்டில் பெருசா தான் இருக்கு. என்னாச்சு துருவா? நீ எப்ப இங்க வந்த? நான் தூக்கத்துல எழுந்து பார்த்தப்ப மயூராவை காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ரொம்ப பயமா இருந்ததால நான் இங்க ஓடி வந்து படுத்துக்கிட்டேன். மயூரா இல்லையா? அவ எங்க போனா? சில் ருத்ரா, உங்க வீடு தான் ரொம்ப பெருசாச்சே. இங்கதான் எங்கேயாவது இருப்பா, இல்ல ஜாகிங் எங்கேயாவது போயிருப்பா. அவ ஜாகிங்லாம் போக மாட்டா. எனக்கு தெரியும் அவ ஜாகிங் போவா. என்கிட்ட சொல்லாம போக மாட்டா. மயூரா, உனக்கு கூட ஆகலையே? நல்லா தானே இருக்க? யார் ருத்ரா? ஆக்சுவலி நீ எங்க போன? உன் லைனும் கிடைக்க மாட்டேங்குது. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போகாதானே? இதை எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டியா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரோஹித், மயூரா, நீ எங்க போன? அது வந்து ரோஹித், நான் ஆக்சுவலி ஆஹாஹாஹா, யாரு திரும்பி வந்திருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப வீராப்பா பேசிட்டு வீட்டை விட்டு வெளியில போனாங்க. ஒருவேளை சாப்பிட முடியலன்னு திரும்பி வந்துட்டாங்க பாத்தீங்களா? உன்னை ஞாபகம் வச்சுக்க சுராஜ். நீ உன் திங்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னேன்னா நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நீ என்கிட்ட மன்னிப்பு கேக்குற வரைக்கும். ஏன்னா இப்பவும் அந்த பாவத்தை சுமந்துகிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. ஒரு நிமிஷம் ஆண்டி, இந்த வீடு உங்களோட வீடு இல்லைன்றதை நான் ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னது? உனக்கு மூளை கீழ குழம்பி போயிடுச்சா என்ன? நான் நல்லா தான் இருக்கேன்.
இத பாருங்க. புடிங்க. இந்த வீடு மொத்தமும் மிஸ்டர் ருத்ர பிரதாப் ரணாவத் பேர்ல தான் இருக்கு. அவர்தான் லோனை கட்டி முடிச்சிருக்காரு. என்ன பேசுற நீ? So technically இந்த வீடு மிஸ்டர் ருத்ர பிரதாப் ரணாவத்தோடது. இந்த வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்றத மிஸ்டர் ருத்ரா தான் டிசைட் பண்ணணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த வீட்ல யார் மன்னிப்பு கேட்கணும்ன்றதும் அவர் தான் சொல்லணும்.